1999 பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? 2001 பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? குஜராத் அணி படுகொலைக்கு அப்புறமும் பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் வரலாறு கொண்ட நீங்க பாம் பிளாஸ்டை இக்னோர் செய்த விஜய். ரோஸ் பிரதர்ஸ் குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். டெல்லியில ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. இப்ப விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல நானும் தேர்றேன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு, பிஜேபின்ற வார்த்தை எங்கனா இருக்கா, எங்கனா பிஜேபி இல்ல எங்கனா அமித்ஷா எதனா சைடுக்கா சொருவி இருப்பாரான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கிடையாது. இந்த குண்டு வெடிப்பு டெல்லியில் நடந்திருக்கு. இதில் டிவிகேயோ ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ இவங்க யாரையும் நம்ம குத்த சொல்லி யூஸ் இல்லை. ஏன்னா இது இந்தியாவில் நடந்திருக்கு. இதை இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதையும் சில தற்கூறிங்க அரசியல் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? 1 இல்லை 2 இல்லை 200 பாம்ஸ், அதாவது இம்ப்ரோவைஸ்ட் ஐஇடின்னு சொல்லுவாங்க. இதை இந்தியா முழுக்க 200 இடங்களில் தீபாவளி டைமில் நடக்க இருந்த இந்த ஒரு டிசாஸ்டரை நம்ம இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் இப்போது லாஸ்ட்டாக டெல்லியில் நடந்த இந்த குண்டு வெடிப்பில் 13 உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்கும். அதுக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள். எவ்வளவோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் நம்ம இன்டெலிஜென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் எப்பவும் தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதையும் அரசியல் படுத்தி பேசுகிற இந்த மாதிரி தற்கூறிகளை என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. கரூருக்கு வருவோம். 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ அதுக்கும் நீ விஜய் தான் காரணம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இப்போ இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற. எப்படின்னா அந்த ட்வீட் போட்டார், பிஜேபியை இன்க்ளூட் பண்ணாமல் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி நீ போடுற. அவர் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீ போடுற. இப்படி எல்லாத்துக்கும் அவர் தான் குரல் கொடுக்கணும்னா உங்காளியா ஆட்சி பண்ணுறாரு, அப்புறம் அவரையே சிஎம் ஆக்கிடலாம்ல. அப்புறம் நீ பேசு. அவர் நல்லது பண்ணலான்னா நானே கேட்குறேன். அப்புறம் இன்னொன்று, நம்ம கோயம்புத்தூருக்கு வருவோம். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு 1 வாரம் முன்னாடி. அதுலேயும் அந்நேரத்தில் அந்த பெண்மணி அந்த இடத்திற்கு எதற்காக சென்றாள் அப்படின்னு கேட்குறவங்களோட மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை. அப்புறம் 1999 பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? நீங்கள். 2001 பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? நீங்கள். குஜராத் அணி படுகொலைக்கு அப்புறமும் பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? நீங்கள். பாபர் மசூதியை இடித்ததுக்கு அப்புறமும் பிஜேபி கூட கூட்டணி வச்சது யாரு? அதே நீங்கள் தான், டிஎம்கே. இப்படிப்பட்ட சாக்கட அரசியல் பண்ணுற நீங்கள் இவரை பற்றி பேசலாமா? ரோஸ்ட் பிரதர்ஸ், நீ எல்லாம் அவரை பற்றி பேசலாமா? இந்த மாதிரி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இந்த மாதிரி சாக்கடை அரசியல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னு விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போது எனக்கு என்ன சொல்லணும்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்குற உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவில் என் வியூ நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.